ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால யுத்த சேனை என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் ஆழ்ந்த விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வழியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒரு யுத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய நேரத்தில் தகுதியான ஆயத்த நிலைகளை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்தில் பரிபூர்ணமான ஜெயத்தின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக முடிகிறது. தகுதியற்ற ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எத்தனை காரியங்களின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பித்தாலும் பூரண வெற்றியின் நிலைகளை உங்களாலும் என்னாலும் எட்ட முடிகிறது இல்லை. வேதம் சொல்லக்கூடிய தகுதிகளின் அடிப்படைகளிலே நாம் அநேகமான விஷயங்களை தரம் பிரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படியே சரியான இலக்கை எட்ட நம்மால் ஆகும். இல்லாத ஒரு பட்சமாய் காண்பிக்கப்படுகிறது உண்டானால் நிச்சயமான தோல்வியின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போகிறது உறுதி என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. தகுதியான விஷயங்கள் என்றால் என்ன? வேத வசனம் சொல்லக்கூடிய சில விளக்கமான காரியங்களை நாம் சற்று ஆழ்ந்த விஷயமாக வாசிக்க போகின்றோம். முதல் காரியமாக வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். எண்ணாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வாக்கியத்தை நமக்கு சொல்கிறது. எண்ணாகமும் 26:2 வாசிக்க கேளுங்கள். இஸ்ரவேல் புத்திரரில் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வாக்கின்படியே மோசேக்கு அநேக விதமான கட்டளைகளை கர்த்தராகிய தேவன் தருகின்றார். இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கென்று ஜனங்களை நீ தரம் பிரிக்க வேண்டும். எல்லா ஜனங்களையும் நீ யுத்தத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போகக்கூடாது மோசே. அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் குழந்தைகளையும் அநேகம் பெண்களையும் நீ யுத்தத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போகக்கூடாது. ஒரு யுத்தத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்றால் யார்? ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு தரம் பறிக்கக்கூடிய ஒரு தகுதியின் அடிப்படையை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார். 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லாரையும் நீங்கள் இலக்கத்திற்கு உட்படுத்த வேண்டும். இவர்களை மட்டும்தான் நீங்கள் யுத்தத்திற்கு மெய்யாகவே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த விஷயத்தினுடைய அடிப்படையில் நாம் ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவராகிய தேவன் ஒரு யுத்தத்திற்கு என்கின்ற ஒரு ஆயத்தத்தின் அடிப்படையிலே உங்களையும் என்னையும் உருவாக்குகிறது உண்டானால் தகுதி வாய்ந்த தரம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். தரம் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் ஒழிய இந்த யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறது முடியாது. இரண்டாவது ஒரு வசனம் இன்னும் தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறது. வாசிக்க கேளுங்கள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நான் தேவனுடைய அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கக்கூடிய சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆகினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாய் போய்விடாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் நான் அவைகளை விவரித்து சொன்னேன். அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். நான் செய்யக்கூடிய எல்லா பிரயாசங்களையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நான் போய் வழி மொழிந்து காரியங்களை நான் பேசும்படிக்காய் கடந்து போகவில்லை. தனிமையாய் காணப்படக்கூடிய சில ஜனங்களுக்கு, முன்குறிக்கப்பட்ட சில ஜனங்களுக்கு, தகுதி வாய்ந்த சில ஜனங்களுக்கு இந்த காரியங்களை நான் மெய்யாகவே பேச துவங்கினேன். காரணம், நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாய் போய்விடக்கூடாது. அப்படி என்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தகுதியின் அடிப்படையிலே காணப்படாத மக்களுக்கு மத்தியிலே எந்த விஷயங்களை பற்றி நீங்கள் பேச துவங்க ஆரம்பித்தாலும் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாக்கப்படும் என்கிறதன் அடிப்படையிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு பேசுகின்றார். மூன்றாவது ஒரு வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களில் வாசிக்க முடியும். தானியேல் 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். பின்பு தானியேல் தன்னுடைய வீட்டுக்கு போய் தானும்
தன் தோழரும் தானும் தன்னுடைய தோழர்களும் பாபிலோனின் மற்ற ஞானிகள் எல்லாரோடும் கூட அழிந்து போய்விடாதபடிக்கு இந்த மறைப்பொருள்களை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீசாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த காரியத்தை அவன் அறிவித்தான். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எல்லா பாபிலோனுடைய காணப்படக்கூடிய ஞானிகள் அத்தனை பேர் காணப்பட ஆரம்பித்தாலும் தகுதியை தெரிந்து கொண்ட தானியேல் யாரிடத்திலே சென்று இந்த தேவனுடைய இரக்கத்தை கேட்கும்படிக்காய் அவர்களோடு கூட இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியும்? எல்லாருக்கும் முன்பதாக வார்த்தைகளை பேசுகிறதுனாலே இந்த தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? தகுதியை தானியேல் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றான். இந்த அசரியாவும் மீஷாவேலும் இந்த அனனியா என்கின்ற இந்த மூன்று பேர்கள் தான் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஆதிரத்திலே நிற்க தகுதி வாய்ந்தவர்கள் என்கிறதை அறிந்த தானியேல் அவர்களோடு கூட தன்னுடைய ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை பற்றி பேசி இவர்கள் ஒட்டு மொத்தமாய் தேவனுடைய மறைப்பொருள்கள் வெளியாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை நோக்கி நிற்கும்படியாக இந்த அந்தரங்கமான காரியத்தை அவர்களோடு கூட அவன் பகிர்ந்து கொள்கிறதை பார்க்க முடியும். இந்த விஷயத்தின் அடிப்படையிலே ஒரே ஒரு தெளிவு நமக்கு உருவாக்கப்படுகிறது. என்ன தெளிவு உருவாக்கப்படுகிறது? எல்லா காரியங்களையும் எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே அறிவிக்கக்கூடிய ஒரு தன்மை அல்ல. எல்லா காரியங்களையும் எல்லா மக்களுக்கு மத்தியிலே நீங்களும் நானும் சொல்லுகிறதல்ல. தகுதி வாய்ந்த மக்களுக்கு நடுவிலே, தரம் பிரிக்கப்பட்ட மக்களுக்கு நடுவிலே நீங்களும் நானும் அறிவிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் அதற்கு ஏற்ற பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தகுதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகளின் கரங்களுக்குள்ளாக நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு போய் நாம் கொடுக்க ஆரம்பித்தால் தான் அந்த தகுதியின் அடிப்படையிலே பரிபூர்ணமான ஜெயத்தை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். தகுதி இல்லாதிருக்கக்கூடிய நானே எந்த விதமான முயற்சியின் ஊடாக கடந்து போக துவங்கினாலும் ஏற்ற வல்லமைகளை ஏற்ற மகிமைகளை என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. ஆகவே தகுதியான விஷயங்களை நான் எனக்காய் தேர்வு செய்ய வேண்டும், நான் எனக்காய் தரம் பிரிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இதற்கு நல்ல ஒரு விளக்கமாக வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசிக்க கேளுங்கள். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 13 முதல் 16 வரை இருக்கக்கூடிய பகுதியை வாசிக்க கேளுங்கள். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்திலே வந்து அதை அவன் அறிவித்தான். ஆபிராம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேலுக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது அவன் குடியிருந்தான். தன்னுடைய சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன்னுடைய வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவனுடைய வேலைக்காரர்களும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், இந்த ஆபிராம் என்கின்ற மனிதன் 4 அரசர்களோடு கூட யுத்தம் செய்யும்படி கடந்து போகின்றான். இவர்கள் 5 அரசர்களை காட்டிலும் அதிக பலம் வாய்ந்தவர்கள். ஆகவே 5 அரசாங்கங்களை தன் வசமாக்கின இந்த 4 அரசர்களையும் மீண்டும் மெய்யாகவே சிறையாக பிடித்து அவர்கள் பிடித்து கொண்டு போன எல்லா உடைமைகளையும் திருப்பிக் கொண்டு வரும்படியாக ஆபிராம் தன்னுடைய மனதிலே கங்கணம் கட்டி கொண்டு புறப்பட்டு போகின்றான். போகக்கூடிய நேரத்தில் அவன் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். அவன்
தகுதியானவர்களை தரம் பிரிக்க துவங்குகின்றான். என்ன தகுதியானவர்கள்? தன்னுடைய கைப்படிந்த 318 மக்களை, தன்னுடைய வீட்டிலே வளர்ந்த மக்களை அவன் மெய்யாகவே அவனோடு கூட அழைத்து கொண்டு போய் இந்த 4 ராஜாக்களுக்கும் விரோதமாய் புறப்பட்டு போகின்றான். நடந்த காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் பிரிந்து பவுஞ்சிகளாய் சென்று அவர்கள் மேல் விழுந்த பொழுது இந்த 4 ராஜாக்களும் மெய்யாகவே முனை மழுங்கி மெய்யாகவே முறிந்து ஓடிப்போய் எல்லா விதமான காரியங்களையும் இழந்து போகக்கூடிய ஒரு மக்களாய், எல்லா விதமான சிறைப்பிடிக்கப்பட்ட காரியங்களை ஆபிரகாம் தன்னுடைய வசமாய் பிடித்து கொண்டு வருகிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. தகுதி வாய்ந்த காரியங்களை நாம் நம்முடைய கரங்களிலே பயன்படுத்தும் பொழுது பெரிய ராஜ்யங்களின் சேனைகளை கூட தகர்ந்து ஒளிய பண்ண உங்களாலும் என்னாலும் ஆகிறது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த 318 பேரை கொண்டு அத்தனை பெரிய ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் தகர்க்கக்கூடிய சாமர்த்தியம் ஆபிரகாமுக்கு எப்படி வர முடியும்? அதற்கு ஒரே ஒரு மார்க்கம்தான் உண்டு. தகுதியின் அடிப்படையிலே தரம் பிரிக்கப்பட்ட எந்த விதமான உடைமையும் உன் வசமாய் இருக்கிறது உண்டானால் எதையும் சாதிக்க உன்னால் முடியும் என்று ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகின்றார். தகுதிகள், என்னென்ன தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும்? பல விதமான தகுதிகளை பற்றி நாம் நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய நல்ல ஒரு தகுதி, வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு தகுதி என்ன ஒரு தகுதி? நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் காணப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு தகுதியை கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த உணர்வுள்ள இருதயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எல்லா விஷயங்களையும் எளிதாக மேற்கொள்ளும் சாத்தியம் பெற்றவனாய், சாமர்த்தியசாலியாய் அவன் உருவாக்கப்பட துவங்குகின்றான். உணர்வற்ற இருதயம் அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எல்லா விஷயங்களையும் இழந்து போனவனாய் அவன் காணப்பட துவங்கி விடுகின்றான். ஒரு நல்ல ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு நல்ல ஒரு தகப்பன், அவனுக்கு ஒரே ஒரு மகன். அந்த தகப்பன் பல விதமான தோட்டங்களை மெய்யாகவே வாங்கி பராமரிக்கக்கூடிய நல்ல ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னனாய் காணப்பட்ட ஒரு மனிதன். பெரிய ஒரு லேண்ட்லார்டு என்று சொல்லலாம். பெரிய பெரிய நில சுவாந்தார்களைப் போல நிறைய இடங்களை வாங்கி போட்டுக்கொண்டு அநேக மரங்களை வளர்த்து பழத்தோட்டங்களை வளர்த்து வியாபாரம் செய்யக்கூடிய நல்ல ஒரு மனிதனாய் விளங்கினான். அவனுக்கு ஒரே ஒரு மகன், செல்ல மகன். அவன் அநேகம் விதமான அவன் கூட வளரக்கூடிய அநேகம் விதமான பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஊர் சுற்றக்கூடிய ஒரு வாலிபனாய் தெரிந்தார். ஒரு நாள் அவனுடைய தகப்பனாருடைய தோட்டத்திற்கு அவன் மெய்யாகவே கடந்து போய் அங்கு விளைந்திருக்கக்கூடிய பழங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். உள்ள போய் அவனுடைய நண்பர்களோடு கூட உள்ள கடந்து போறான். அப்போ என்ன நடக்குது பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழுத்திருக்கக்கூடிய பழ மரத்தில் அநேகம் விதமான பறவைகள் வந்து அந்த பழம் ரொம்ப விலையேறப்பெற்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். விலையேறப்பட்டிருக்கக்கூடிய அந்த பழத்தை அவனுடைய தகப்பனார் வைத்து அநேகம் பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மரம். அந்த விளைந்திருக்கக்கூடிய பழங்களை மெய்யாகவே கொத்தி தின்னும்படியா ஏராளமான பறவைகள் எங்கும் அங்கும் பறந்து பல மரங்கள் எல்லாவற்றையும் காலி பண்ணி கொண்டிருக்கிறதை அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய நண்பர்கள் பார்த்தாங்க. உடனே அந்த நண்பர்கள் அவனை பார்த்து சொன்னாங்க, உங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு வளர்க்கக்கூடிய பழ மரம் எது? இதில் இருக்கக்கூடிய பழங்களை அதிக விலைக்கு விற்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய தகப்பன் மெய்யாகவே இந்த மரத்தை ஆசையாக வளர்த்து கொண்டிருக்கிறான். இந்த மரத்திலே வளர்ந்திருக்கக்கூடிய பழங்கள் எல்லாவற்றையும் கொத்தி தின்னும்படி ஏராளமான பறவைகள் வந்திருக்கிறது. இதை நீ கண்டும் காணாமல் ஏன் நீ பேசாமல் இருக்கிறாய்? இந்த பறவைகள் எல்லாவற்றையும் துரத்த வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா என்று அவனுடைய நண்பர்கள் பேசினாங்க. உடனே அந்த பையன் சொன்னான், எங்கள் அப்பா இதை பற்றி எனக்கு ஒன்றுமே சொல்லலை. மரங்களிலே வரக்கூடிய பறவைகளை துரத்த வேண்டும் என்கின்ற எந்த வார்த்தையும் என்னுடைய அப்பா சொல்லாததுனால நான் சொல்லாது இருக்கக்கூடிய வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி பேசாமல் அவன் வாட்டுக்கு அந்த தோட்டத்தை விட்டு வெளியே கடந்து போயிட்டான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய உணர்வு, தேவன் எதற்கு என்னை அழைத்திருக்கிறார்? வரக்கூடிய அநேகம் விதமான ஆபத்துகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் நான் செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் கர்த்தர் எனக்கு ஒன்றுமே சொல்லணுங்க, நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவராகிய தேவன் எனக்கு தெளிவு உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் பேசலை. இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய சாத்தானை துரத்த எந்த வார்த்தையும் கர்த்தர் எனக்கு பேசலை. உலகத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க எந்த காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி நீ சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால் எப்படி அந்த தகப்பனார் இனி என்னுடைய உடைமைக்கும் என்னுடைய உரிமைக்கும் நீ மெய்யாகவே பங்காளியாய் மாற்றப்பட முடியாது என்று சொல்லி அந்த ஒரே மகனை அந்த தகப்பனார் அடித்து துரத்தினானோ அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவனும் இந்த காரியங்களை பற்றிதான உணர்வை நீயும் நானும் இழக்கிறது உண்டானால் ஒரு நாளில் கர்த்தராகிய தேவனால் நாம் மெய்யாகவே துரத்துண்டு தள்ளப்பட்டு போக ஆரம்பித்து விடுவோம்.
வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய உணர்வு, என்ன காரியத்திற்காய் தேவன் என்னை அழைத்தார், என்ன காரியங்களை செய்யும்படி கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் வந்திருக்கிறது, என்ன நோக்கத்தை நான் இந்த உலகத்திலே உருவாக்க வேண்டும், எதற்காய் கர்த்தராக தேவன் என்னை தேர்வு செய்ய ஆரம்பித்தார், இந்த உணர்வும் இந்த நினைவும் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதோ, நம்மை அறியாத வைராகியமும் நம்மை அறியாத ஆண்டவராக தேவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை பற்றியதான நினைவும் நம்முடைய வாழ்க்கையிலே தொற்றிக்கொள்ள துவங்க ஆரம்பித்துவிடும். இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது தன் பிதாவாகிய தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களை பற்றிதான் உணர்வுள்ளவராய் அவர் காணப்பட்டதினாலே தன்னுடைய பணிகளுக்கு இயேசு ஒரு நேரத்திலும் ஒரு நிமிடத்தை கூட ஆண்டவராகிய தேவன் செலவு பண்ணவே இல்லை. எல்லா நேரத்தையும் தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு செலவு பண்ண ஆண்டவராகிய தேவன் மனமுவந்து வந்ததற்கு ஒரே ஒரு காரணம், தேவனாகிய கர்த்தரை பற்றிதான உணர்வுள்ள ஒரு மனம், அவருடைய விருப்பம் என்னது என்கிறதை அறியக்கூடிய அறிவுள்ள ஒரு மனம் இயேசுனுடைய உள்ளத்திலே காணப்பட்டதினாலே ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக ஒரு விஷயத்தையும் தன்னுடைய மனது அளவிலே இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே யோசிக்கவே இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உணர்வு நிறந்த இருதயம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியம். உன்னையும் என்னையும் கர்த்தர் உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டதற்கு ஒரு விருப்பம் உண்டு. இந்த விருப்பத்தை நீயும் நானும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை நிலைவரமாய் உன்னாலும் என்னாலும் நிறைவாக்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தீர்க்கமாய் திட்டமான ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறது. உணர்வுள்ள இருதயம் என்றால் என்ன? அதற்கு முன்பதாக நம்முடைய உணர்வுள்ள இருதயம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும் என்கிறதை பற்றி சில விஷயங்களை நாம் மெய்யாகவே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 2 வசனத்தை நீங்க வாசிக்க போறீங்க. முதலாவது வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். லூக்கா 24வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் அதே 24வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 24:32 வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு கூட பேசி வேத வாக்கியங்களை நமக்கு அவர் விளங்க காண்பித்த போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நல்ல ஒரு விஷயத்தை நாம் வாசிக்கின்றோம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே மந்தமான இருதயம், ஆண்டவராகிய தேவன் எத்தனையோ முறை அவர்களோடு கூட எத்தனையோ விளக்கங்களை பற்றி பேசினார். ஆண்டவராகிய நான் இதோ இந்த பூமியின் இருதயத்திலே 3 நாள் தங்கியிருக்க வேண்டும், நான் மரணத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், என் பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மரணத்தின் பாத்திரத்தை நான் ருசி பார்க்க வேண்டும், மரண நித்திரையிலே நான் 3 நாள் பூமியின் இருதயத்திலே தங்கி இருக்க வேண்டும், 3வது நாளில் நான் உயிரோடு கூட எழும்பி வந்து உங்களை நான் சந்திக்கும்படி வருவேன். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு முறையும் தம்முடைய சீஷர்களோடு கூட பேசும்போது இதே விதமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே வந்தார். அவர் பேசினது மட்டுமல்ல, அவருடைய ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல பல ஊழியர்களும் பல தீர்க்கதரிசிகளும் இதே விதமான வார்த்தைகளை வழிமொழிந்து ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் பேச துவங்கினார்கள். இத்தனை காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாலும் இயேசு உயிரோடு கூட எழும்பி வந்த பொழுது அவர்களால் இயேசுவை மெய்யாகவே இனம் காண முடியாமல் மந்த இருதயமாய் காணப்பட துவங்கினார்கள். வந்தவர் யார் தெரியல, வந்த வழிபோக்கர் யார் தெரியல, வந்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவர் யார் என்று அவர்களுக்கு தெரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே வருகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வழிபோக்கரை போல கடந்து வருகின்றார். அவரோடு கூட தங்கியிருந்தவர்களுக்கு அவரை உணர முடியாம போயிருச்சு, அவரோடு கூட பேசினவர்களுக்கு அவரை அறிந்து கொள்ள முடியாம போயிருச்சு, அவரோடு கூட ஒன்றாக படுத்து தூங்கினவர்களுக்கு இயேசுவை அறிய முடியாம போயிருச்சு, ஒரே இடத்திலே உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டவர்களுக்கு இயேசுவை அறிய முடியாம போயிருச்சு. காரணம் மந்த இருதயம்.
கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தர் உனக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது உன்னாலும் என்னாலும் உணர முடியாமல் போகிறது உண்டானால் மந்த இருதயம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தீர்க்கதரிசிகள் பேசின வார்த்தைகளை உன்னாலும் என்னாலும் உணர முடியாமல் போகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவன் பல திறப்பட்ட தீர்க்கதரிசிகளின் மூலம் அநேகம் எச்சரிப்பான வார்த்தைகளை நம்மோடு கூட பேசிக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். இன்னும் நீ உன்னுடைய பழைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் மந்த இருதயம் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகின்றார். மந்த இருதயம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை உன்னாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாதிருக்கக்கூடிய அடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தின் நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எத்தனை எத்தனை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவன் உன்னோடும் கூட என்னோடும் கூட பேச துவங்கினார். இந்த வரக்கூடிய அழிவை பற்றி, வரக்கூடிய நாச மோசங்களை பற்றி, தேச அரங்கிலே வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படியாய் வரப்போகிறது, பெரிய பெரிய உபத்திரவத்தினுடைய காலம் எப்படி வரப்போகிறது, வரக்கூடிய காலங்களுக்கு நீயும் நானும் தப்பிக்கொள்ளக்கூடிய மார்க்கம் என்றால் என்ன, எத்தனை விஷயங்களை கர்த்தராகிய தேவன் பேசினாலும் இன்றைக்கு வரைக்கும் நீயும் நானும் அசைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு காரணம் மந்த இருதயம். இந்த இருதயம் முதல் காரியம் மாற்றப்பட்டு உணர்வுள்ளதாய் உருவாக்கப்பட வேண்டும். கர்த்தர் அதைத்தான் சொல்லுகின்றார். ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்பதாக பேசுகிறதற்கு முன்பதாகவே அவர் என்ன பேச வருகிறார் என்கிறதை நீயும் நானும் உணரக்கூடியவனாய் மாற்றப்பட வேண்டும். கர்த்தர் எதை தேடி என்னை நோக்கி கடந்து வருகின்றார், என்ன விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார், என்னோடு கூட இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறாரே. இப்போ இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த பிரசங்கத்தை எத்தனையோ ஜனங்கள் கேட்காதிருக்கக்கூடிய மக்கள் உண்டு. ஆனால் தேவன் ஏன் இந்த வார்த்தையை உன்னோடும் என்னோடும் பேச வேண்டும் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ மக்களுக்கு கேட்க கிடையாதிருக்கக்கூடிய இந்த வார்த்தை உனக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது உண்டானால் நீயும் நானும் இந்த வார்த்தையின் மூலம் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தராகிய தேவனால் அழைக்கப்படுகிறோம். அந்த ஒரு உணர்வு உனக்கு வரணும், அந்த ஒரு ஞானம் உனக்கு வரணும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எத்தனையோ ஜனங்களுக்கு மெய்யாகவே கிடைக்கக்கூடாத ஒரு காரியத்தை தேவன் உனக்கும் எனக்கும் தருகின்றார். இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உன்னோடும் கூட என்னோடும் கூட வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். காரணம், நீ ஏதோ இந்த வார்த்தையின் மூலம் செய்ய வேண்டிய பணி ஒன்று இருக்கிறது. ஏதோ ஒரு வேலையை ஆண்டவராகிய தேவன் உனக்காய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த ஒரு உணர்வு எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதோ அப்பொழுதுதான் நீயும் நானும் இயங்கும் கிறிஸ்தவனாய் மாற்றப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த மந்த இருதயம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தர் பேசினால் கூட உன்னாலும் என்னாலும் அந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. 10 வார்த்தையோடு கூட 11வது வார்த்தையாக இயேசுவின் வார்த்தையும் வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லா வார்த்தைக்கும் செவிகொடாமல் போகிறதை போல இந்த வார்த்தையும் நீங்கள் தூக்கி எறிய ஆரம்பிச்சிருவீங்க. சாலமோன் என்கின்ற மகா ஞானி, ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட தேவனுடைய மனிதன், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியாய் ஒவ்வொரு விசேஷமான குணாதிசயங்களை ஆண்டவராகிய தேவன் தந்து வைத்திருந்தார். தாவீது என்கின்ற மனிதன் யுத்தத்திலே மகா பெரிய காரியங்களை செய்த அவனுடைய உடை வாள்கள் மகா பெரிய இரத்தம் சிந்தக்கூடிய வாள்களாக காணப்பட்ட தாவீது. ஆனால் இந்த சாலமோன் என்கின்ற மன்னன் சமாதான புருஷனாக எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே ஞானமானாக நினைவு கூறப்பட்ட மனிதன் இந்த சாலமோன் ராஜா. இவனுடைய ஞானத்தை கேள்விப்படும்படியாக, இவனுடைய ஞானத்தை மெய்யாகவே அறிந்து கொள்ளும்படியாக எத்தனையோ தொலை தூர தேசங்களிலிருந்து மன்னர்களும் அநேகம் விதமான மகாவிதமான மந்திரிகளும் கூட இவனுடைய முக தரிசனத்திற்காய் காத்திருக்கிறது உண்டு. நிறைய நீதிமொழிகளுக்குரிய வார்த்தைகளை அவன் பேசின விளக்கங்களை வேத புஸ்தகம் நமக்கு சொல்கிறது. எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்ட சாலமோன் ராஜாவுக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள அவனால் முடியவில்லை. ஆண்டவராகிய தேவன் 2 முறை தரிசனமாகி அவனோடு கூட பேசினார். முன்பு போல சாலமோனே, உன்னுடைய மனம் என்னோடு கூட இணக்கமாய் இல்லை. நீ முன்பு நான் என்று சொன்னால் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் நீ காணப்பட்டாய். ஆனால் இப்பொழுதோ நீ திருமணம் செய்து கொண்ட அந்நிய பெண்களின் நிமித்தமாக உன்னுடைய மனம் முன்பு போல என்னோடு கூட இணங்க மறுக்கக்கூடிய ஒரு தன்மையோடு கூட காண்பிக்கப்படுகிறது. ஆகவே நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் பேசின பொழுதிலும் கூட தன்னுடைய மனதை ஆண்டவராகிய தேவனுடைய பக்கமாய் திருப்பாமல் தன்னுடைய மனதிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத மந்த இருதயம் உள்ளவனாய் காணப்பட்டவனாய் மாற்றப்பட்டு போனான் சாலமோன் ராஜா.
கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உணர்வு உன்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஜாக்கிரதையாய் வர வேண்டியது அவசியம். இந்த உணர்வு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இழந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், ஆண்டவராகிய தேவனுக்கு என்று உன்னாலும் என்னாலும் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடிகிறது இல்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த புத்தி இல்லாத மந்தமான இருதயம் எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறது? திரும்ப ஒரு மனிதன் வந்து, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பதாக வெளிப்போக்கனை போல கடந்து வருகின்றார். உணர முடியல, எந்த ஒரு காரியத்தையும் அறிந்து பார்க்க முடியல. ஆண்டவராகிய தேவன் வந்து அவங்க பக்கத்திலே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள்லாம் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்கிறார். அவர் பேசக்கூடிய குரலை கூட அவங்களால புரிஞ்சுக்கிற முடியல. என்ன ஒரு காரியம் இந்த தேசத்திலே சம்பவித்திருக்கிறது, அந்த விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் அவர்களின் வாயின் மூலமாகவே கர்த்தராகிய தேவன் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியல. ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்தை விட்டு போகிறவரை போல காணப்பட்ட பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, அவர் நம்மோடு கூட பேசின பொழுது, அவர் வேத வாக்கியங்களை விளங்க காண்பித்த பொழுது நம்முடைய உள்ளம் குளிர்ந்து விட்டு எரியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நேரம் கழிச்சு நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய உணர்வு ஆபத்தை உருவாக்கிவிடும். அந்தந்த நேரத்திலே வரக்கூடிய உணர்வு தான் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த கடைசி காலத்திற்கு தேவை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். வஞ்சிக்கப்பட்டு நெடுநாள் ஆக்கப்பட்ட பிறகு நீ உணர்ந்து கர்த்தராகிய தேவனை நோக்கி நீ மனம் திரும்பக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல, நீ வஞ்சிக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே வஞ்சகம் வருகிறது என்கிறதை பற்றியதான உணர்வுள்ளவனாய் உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். வரக்கூடிய வஞ்சகம் எந்த வழியின் மூலமாய் வருகிறது, எந்த மார்க்கத்தின் மூலமாய் வருகிறது, அந்த மார்க்கத்தை நீயும் நானும் உணர்ந்து வரக்கூடிய வஞ்சகங்களில் இருந்து தப்புவிக்கப்படக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு மனிதன் தான் உணர்வுள்ள இருதயம் வாய்ந்தவன். இல்லாத ஒரு பட்சத்தில் வஞ்சிக்கப்பட்டு அநேக நாட்கள் ஆக்கப்பட்ட பிறகு திரும்பவும் மனம் திரும்பக்கூடிய அனுபவத்துக்கு பெயர் மந்தமான இருதயமை தவிர உணர்வுள்ள ஒரு இருதயம் அல்ல என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை தகுதியானவைகள் எது? இந்த கடைசி கால யுத்தத்திற்கு உனக்கும் எனக்கும் என்ன தகுதியை கர்த்தர் எதிர்பார்க்கின்றார்? உணர்வு நிறைந்த இருதயம் உனக்கும் எனக்கும் வர வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இரண்டாவது காரியம், இந்த உணர்வு அற்ற நிலை எதை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்குறது? ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனிங்க. இது இந்த கடைசி காலத்தில் மகா பெரிய ஒரு தந்திரமான எத்துக்களாக தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய மகா பெரிய தந்திரம் என்கிறது நீங்களும் நானும் அறிய வேண்டும். கொஞ்சம் ஆழமா வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா ஆழமா வாசிங்க. யோவான் 13:2 நமக்கு என்ன சொல்கிறது என்று பாருங்கள். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் போதும். இந்த இடத்துல அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசுவும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா சீஷர்களும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே நடுநாயகமாக வீற்றிருக்கிறது யார்? இயேசு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் அருகாமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு மனிதனுடைய மனதை பிசாசினால் தூண்ட முடியும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா ஆழமா பாருங்க. அங்க பிசாசு எந்த இடத்திலே யூதாசனுடைய மனதை தூண்ட ஆரம்பித்தான் என்று பாருங்கள். இயேசுவுக்கு சமீபமா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு பேசக்கூடிய வார்த்தையை எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பிசாசுக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை யூதாஸ் திறந்து கொடுக்க ஆரம்பித்ததினாலே சாத்தான் யூதாஸின் மனதை தூண்ட துவங்கினான். அப்ப இந்த தூண்டும்படிக்காக இடம் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொஞ்சம் நீங்க விலக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், கொஞ்சம் அந்த உணர்வை நீங்கள் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் நம்முடைய மனதை தூண்ட துவங்க ஆரம்பித்து விடுவான். ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்தார். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரை நோக்கி என்ன காரியத்திற்காக ஜெபித்தார் என்று சொன்னால், ஆண்டவரே, நல்ல ஒரு முறையில் நாங்கள்லாம் ஆண்டவராக தேவனுக்குள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுறோம். நல்ல ஊழியக்காரர்களுடைய பிரசங்கத்தை நாங்கள் கேட்குறோம். நல்ல ஜெபத்தின் ஊடாக கடந்து போகிறோம். நல்ல சபையினுடைய ஐக்கியத்தின் ஊடாக நாங்கள் கடந்து போகிறோம். என்றாலும் ஆண்டவராக தேவனோடு கூட நல்ல ஒரு நெருங்கின அந்யோன்யமான ஐக்கியத்தை உடைய ஒரு மக்களாய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடிகிறது இல்லையே, காரணம் என்ன அப்படின்னு கேட்டார்.
உடனே ஆண்டவராகிய தேவன் ஒரு திருச்சபையினுடைய ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் காண்பித்தார். அந்த சபை நடக்கிறதற்கு முன்பதாக சாத்தானுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று உருவாக்கப்படுகிறதை கர்த்தராகிய தேவன் அவருக்கு காண்பித்தார். அங்கு சாத்தான் பேச ஆரம்பிக்கின்றான். என்ன பேசுகின்றான்? இப்பொழுது திருச்சபையினுடைய ஆராதனை வேளை நடைபெறப் போகிறது. இதில் வரக்கூடிய மக்களுடைய மனதை எங்கும் அங்கும் திசை திருப்பும்படிக்காக இங்கு இருக்கக்கூடிய பொல்லாத பிசாசின் ஆவிகள் அந்த சபையிலே எங்கும் அங்கும் நீங்கள் கடந்து போக வேண்டியது அவசியம். அவர்களுடைய மனம் கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு நீங்கள் மெய்யாகவே திசை திருப்பும் காரியங்களை உருவாக்க வேண்டும். பிசாசுகள் இதோ நாங்கள் போகிறோம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசிட்டு, அப்ப தலைமை பிசாசு சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சு? அவங்க அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாக நல்லா வல்லமையா ஜெபம் பண்றாங்களே, நல்லா வல்லமையாக பிசாசின் ஆதிக்கங்கள் என்னுடைய திருச்சபைக்குள்ள உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே எங்கள் சபையை சுத்திகரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி ஜெபிக்கிறாங்களே, எப்படி உள்ள போக போறீங்க? தலைமை பிசாசு கேட்ட மாத்திரத்தில் அதில் இருக்கக்கூடிய சில பிசாசுகள் சொன்னது, எங்களுடைய ஏஜென்ட் சில பேர் நாங்கள் உள்ள உட்கார வச்சிருக்கிறோம். இந்த ஏஜென்ட்டுகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பெரிய காரியத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. நல்லா பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கும் இங்கும் மக்களுடைய மனதை திசை திருப்பும்படிக்காக யாராகிலும் ஒருவனை எழுந்து போகும்படியான காரியங்களை நாங்கள் செயல்படுத்துவோம். பாத்ரூம் போகிறதுக்காக, வாஷ்ரூம் போகிறதுக்காக எந்திரிச்சு போகும்படியான காரியங்களை நாங்கள் அவனுக்கு தூண்டுவோம். இன்னொரு யாராகிலும் ஒரு தாயார் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தாயாருடைய பிள்ளையை தட்டி எழுப்பி அந்த பிள்ளையை அழும்படிக்காக சத்தம் போட நாங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோம். இந்த ஒரு சத்தம் வரக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும் பாருங்கள், ஒட்டுமொத்த சபையினுடைய கவனமும் ஒரே வினாடியிலே திசை திரும்ப ஆரம்பிச்சிடும். எல்லா விதமான மக்களுடைய மனதும் ஒரு வினாடி திசை திரும்பக்கூடிய அந்த நேரம் போதும் அவர்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதைகளையும் திருடிக்கொண்டு வர எங்களால் முடியும் என்று சொன்னான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சாத்தான் எந்த இடத்திலே வருகிறார், எந்த மார்க்கமாய் வருகிறார், எந்த டைரக்ஷனில் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிறார், ஒரு இமை பொழுது லேசா உன்னுடைய மனம் லேசா டைவர்ட் ஆக ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆண்டவராகிய தேவன் அதற்குத்தான் இந்த ஒரு வழிமுறைகளை பற்றி பேசுகின்றார். யாரும் இங்கும் அங்கு எந்திரிச்சு போயிடாதீங்க, எல்லாரும் சர்வ ஜாக்கிரதையா உட்கார்ந்துருங்க. கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படக்கூடிய நேரத்தில் இங்கும் அங்கும் நீங்கள் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், உன்னுடைய ஒரே ஒரு விஷயம் மற்றவனுடைய கவனத்தை திசை திருப்ப ஆரம்பிச்சிடும். உன்னை சாத்தான் தன்னுடைய ஏஜென்ட்டா பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவான். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, இந்த யூதாஸ் காரியத்தினுடைய மனம் ஒரு வினாடி கர்த்தராகிய தேவன் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்தை விட்டு லேசாய் மனம் விலக ஆரம்பித்த பொழுது சாத்தான் அவனுடைய மனதிலே எழும்பி நின்று பேச துவங்க ஆரம்பித்தான், தூண்ட ஆரம்பிச்சிட்டான். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கொஞ்சம் உணர்வு இழக்கக்கூடிய ஒரு தன்மை, இந்த நிலை உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் விட்டு மாற்றப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறது உண்டானா ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் கூட உன் வாழ்க்கையில் வரக்கூடாது. சின்ன ஒரு பின்மாற்றத்தினுடைய தன்மை கூட, சின்ன ஒரு வேரியேஷன் கூட உன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே வந்துவிடக்கூடாது. இப்படி ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் கூட தேவன் உன் வாழ்க்கையிலே தர வேண்டும் என்று வைத்திருக்கக்கூடிய ஒட்டு மொத்த நிலைகளை ஒட்டு மொத்தமாய் நீயும் நானும் இழந்து போக ஆரம்பிச்சிருவோம். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? உணர்வு அற்ற ஒரு இருதயம், உணர்வு இல்லாத ஒரு இருதயம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது? எந்த நேரத்தில் கர்த்தர் எதை பேசுவார், எப்பவும் ஜாக்கிரதையாக அலர்ட்டாக உட்கார்ந்திருக்கணும். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் வர ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் எங்கும் அங்கும் கவனத்தை நீயும் நானும் திசை திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால், எங்கும் அங்கும் நம்முடைய மனம் அலைமோத ஆரம்பிக்கிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு காரியத்தை பற்றி நீ யோசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அந்த ஒரு சின்ன கேப் போதும் பிசாசுக்கு உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை ஒட்டு மொத்தமாய் கெட்டுப்போக பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப கர்த்தராகிய தேவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்? ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய காரியத்தில் ஒரு முறை கர்த்தருக்கென்று ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன்னா, அந்த வசனம் என்ன போட்டுருக்கு? லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். கலப்பையின் மேல் தன்னுடைய கரங்களை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவன் கலப்பையில கை வச்சுட்டு லேசா யோசிக்கிறான், கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமே சொல்லி யோசிச்சா கூட அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க தகுதியானவன் அல்ல. அப்படின்னா ஆண்டவராகிய தேவனுக்கென்று முன் வைத்த காலை பின்வையாதிருக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய கவனமும் என்னுடைய கவனமும் கர்த்தரோடு கூட பின்னி பிணைய வேண்டியது அவசியம். கர்த்தரோடு கூட இசைய வேண்டியது அவசியம். கர்த்தர் எதை சொல்லுகிறார், எதை பேசுகிறார், என்ன காரியம் உருவாக்கப்படுகிறது, ஆண்டவர் பேசக்கூடிய சத்தத்தை தாண்டி எந்த ஒரு குரலும் உன் செவிக்குள்ளும் என் செவிக்குள்ளும் விழ ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் இருதயம் உணர்வை இழந்து போய்விட்டது.
கர்த்தர் அதைத்தான் சொல்லுகின்றார். கர்த்தராகிய தேவனுடைய குரலுக்கு நேராக தன் செவியை சாய்க்கும்படி வரக்கூடிய எவனும் எங்கும் அங்கும் தன்னுடைய இருதயத்தின் கதவுகளை திறக்கிறது உண்டானால், கர்த்தராகிய தேவன் பேசும்போது ஜெபம் பண்ணும்போது எப்படி நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்லித் தருகின்றார். அவர் சொல்லுகின்றார், மற்றவர்களைப் போல நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அறைக்குள்ளாக பிரவேசித்து முதல் காரியம் உன்னுடைய கதவை பூட்டி உன் பரமபிதாவாகிய தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் காரியம், நீ உள்ளே போன மாத்திரத்தில் அறை கதவை அல்ல, உன் இருதயத்தின் கதவை லாக் பண்ணு. உன்னுடைய மனம் எங்கும் அங்கும் திசை திரும்ப கூடாது. சின்ன ஒரு டைவர்ஷன் உன்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் கூட சாத்தான் உன்னுடைய இருதயத்தின் ஒட்டுமொத்த உணர்வை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிச்சிருவான். ஜாக்கிரதை பிரியமானவனே, ஜாக்கிரதை. நீ ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆதி காலத்திலே காண்பித்த அந்த வைராக்கியத்தின் நிலைகள் எல்லாவற்றையும் இழந்து போனதற்கு காரணம், நல்ல ஓட்டம் தான் ஓடுனேன், நல்ல பிரயாசங்களின் ஊடாகத்தான் கடந்து வந்து கர்த்தராகிய தேவனுக்கு எல்லா விதமான விஷயங்களை தியாகம் பண்ணும்படிக்காகத்தான் கடந்து வந்தேன். பின் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஓட்டத்திலே தடையாக காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறேன்? காரணம், உணர்வை இழந்த உன் இருதயம் தான் காரணம். அந்த இருதயத்தில் கொஞ்சம் சின்ன ஒரு டைவர்ஷன் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒட்டு மொத்த வைராகியத்தை சாத்தான் உறிஞ்சி போட ஆரம்பிச்சிருவான். நீ கர்த்தருக்கென்று காண்பிக்கக்கூடிய வைராகியத்தின் எல்லா நிலைகளை சாத்தான் கெட்டு போக பண்ண ஆரம்பித்து விடுவான். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், உணர்வுள்ள இருதயம். உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வின் நிலைகளிலே ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டியது அவசியம். சாத்தான் எங்கும் அங்கும் உன்னை திசை திருப்பும்படி லேசா உன்னுடைய மனதை டைவர்ட் பண்ணும்படிக்காக ஏதாகிலும் ஒரு காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தால் கூட எங்கும் அங்கும் திரும்பி பாராதே. எங்கும் அங்கும் உன்னுடைய மனம் நோக்கி பார்க்க கூடாது. கர்த்தரை கண்ட கண்கள் வேறெங்காகிலும் உன்னுடைய கண்கள் திரும்புகிறது உண்டானால் உன்னுடைய ஆவிக்குரிய நிலையை இழந்து போய்விட்டாய் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மூன்றாவது காரியமாக, ஒரு மனுஷனுடைய இருதயம் ஆண்டவராகிய தேவனுக்குள் உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னு பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. நான் ஆவிக்குரிய காரியங்களை கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு பேசிட்டு வர்றேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நிறுத்தி நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். மோசேயினுடைய ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்த நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவனும் நீயும் வேறு பிரிக்கப்படக்கூடிய அளவிற்கு, தேவன் உன்னை நேரடியாய் பார்க்க முடியாத அளவிற்கு முக்காடு என்கின்ற ஒரு தடை உனக்கும் கர்த்தருக்கும் இடையிலே காணப்படுகிறது. நிறைய நேரங்களில் இந்த முக்காடு என்கின்ற பதம் அநேக விஷயங்களை நமக்கு வலியுறுத்த ஆரம்பித்தாலும் சில காரியங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சில சபைகளில் சில ஊழியங்களில் அவங்க என்ன சொல்லித்தர ஆரம்பிக்கிறார்கள், நாங்கள் இல்லாமல் தேவனோடு கூட உங்களால் நேரடியாக பேச முடிகிறது இல்லை. எந்த ஒரு காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம். நாங்கள் உங்களுக்கு ஜெபித்துத்தான் விடுதலைகளை வாங்கித்தர முடியும். இப்படி ஊழியர்கள், பல திறப்பட்ட ஊழியர்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல ஒரு மீடியேட்டர் போல தங்களை நிலைநிறுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுக்கும் உனக்கும் இடையில எந்த மீடியேட்டர் ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் நேரடியாய் கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். எந்த மீடியேட்டர் வழியாக நீயும் நானும் போகக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாய் என்னோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும். ஆனால் நிறைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் யாரை தேடி போகிறார்கள் யோசிச்சு பாருங்க. யாராகிலும் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன், அவன் ஜெபிச்சாத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உருவாக்கப்படும், அவன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு காரியத்தை செஞ்சாத்தான் மாற்றம் உருவாக்கப்படும். தேவனையும் உன்னையும் தடுக்கிறது எது? ஊழியக்காரன் என்கிற ஒரு முக்காடு. தேவனையும் உன்னையும் தடுக்கிறது எது? உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பாவம். தேவனையும் உன்னையும் இணைய விடாமல் தடுக்கிறது எது? ஆண்டவரோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ள முடியாத அநேக விதமான அவிசுவாசத்தினுடைய தன்மைகள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இவைகள் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் தேவத்துவமான காரியங்களை எந்த மனிதனுடைய உதவியும் இல்லாமல் உன்னாலும் என்னாலும் உணர்ந்து கொள்ளவே முடிகிறது இல்லை. யாராச்சும் உனக்கு வார்த்தையை சொல்லித்தரணும், யாராச்சும் உனக்கு பேசணும், யாராச்சும் உனக்கு காரியங்களை சொன்னத்தான் உன்னாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியுமே தவிர என்னால் வேத வசனங்களை தியானிக்கவே முடிகிறது இல்லை. இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்த பிறகு என்ன நடக்கிறது பாருங்கள். வீட்டில் உட்கார்ந்து வேத வசனங்களை தியானிக்கக்கூடிய மக்களுடைய கூட்டங்கள் ரொம்ப சொற்பமாக போயிடுச்சு.
ஏன்னா இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே பல திறப்பட்ட செய்திகள் அது 24 மணி நேரம் வந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது. நம்ம ஏங்க உட்காந்து பைபிள் உட்காந்து தியானிக்க வேண்டியது அவசியம்? யாரோ ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கக்கூடிய இந்த ஒரு தியானம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது இல்லையா? இந்த ஒரு காரியத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் இது என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கி விடாதா என்று சொல்லி இப்பொழுது இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மக்கள் ஆவிக்குரிய நிலையில் சோர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. சாப்பாட்டில் 2 வகை சாப்பாட்டை உங்களுக்கு சொல்ல முடியும். ஒன்று கடையில் செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு, ரொம்ப ருசிகரமான சாப்பாடு, அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், போய் டேபிளில் போய் உட்கார்ந்து கொண்டு ஆர்டர் போட்டால் போதும், உடனே உங்களுக்கு வந்து சாப்பாடு உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அந்த இலையிலே தெளிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே வந்து ஓடி வந்து தண்ணி சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எங்களுக்கு தேவையான இந்த ஒரு காரியம் வேணும், இந்த கூட்டு வேணும், இந்த பொரியல் வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது எல்லாவற்றையும் கொண்டு வந்து பரிமாறக்கூடிய மக்கள் அநேகம் இருப்பாங்க. ஆனால் ஹோட்டல் சாப்பாட்டை டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்குன்னு தெரியுமா? உங்களுடைய வயிறு கொஞ்ச நாள் ஒன்றுமில்லாமல் டேமேஜ் ஆகி போயிடும். ஆனால் இதே நேரத்தில் நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நீங்களே குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் தருகிறதில்லை. இதே மாதிரி தான் அநேக மக்களுடைய தியானத்தின் மூலமாய் வரக்கூடிய செய்தி அல்ல, நீயே கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கணும், நீதான் தியானிக்கணும், நீதான் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். யாரோ சொல்லக்கூடிய கதைகளை அல்ல, யாரோ சொல்லக்கூடிய பிரசங்கங்களை அல்ல. இது எனக்கு போதும், இன்னைக்குரிய ஆகாரத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு தந்துவிட்டார், இந்த தியானத்துக்குரிய மகிமையை கர்த்தர் இன்னைக்கு பேசிட்டாரு, இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் பேச வேண்டும் என்று ஆவலாய் காத்திருந்தேன். கர்த்தர் சொல்லுகின்றார், யாரோ ஒருவனின் மூலமாய் பேசக்கூடிய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கக்கூடிய தன்மைகளை விட்டு ஒளி, நீயே உன் தேவனோடு கூட தொடர்பு கொள்ள பிரயாசப்படு. இந்த தொடர்பை எதன் வழியாய் உருவாக்க முடியும்? உன்னுடைய தியானத்தின் மூலம், உன்னுடைய ஜெபத்தின் மூலம் கர்த்தரோடு கூட நேரடியான தொடர்பை உன்னாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த பொல்லாத சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள், யாரோ சொல்லும் வார்த்தைகளை கேட்கும்படியா, யாரோ சொல்லக்கூடிய காரியங்களிலே திருப்தி அடையும்படியான ஒரு முக்காடை உனக்கும் தேவனுக்கும் இடையிலே அவன் போடுவிக்க ஆரம்பிக்கின்றான். இனி நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு காரியம் நடக்க ஆரம்பிச்சிடும், ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி நாங்கள் கேட்டோங்க, நல்ல ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், இது எங்களுக்கு போதும். இன்றைக்கு உரிய ஆகாரத்துக்குரிய தேவைகள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டாயிற்று. நல்ல ஒரு செய்தி, கனமான ஒரு செய்தி. சில ஜனங்கள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு நீங்கள் பண்ண பிரசங்கம் நல்ல ஒரு 2 பிளேட் பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டது மாதிரி, நல்லா அதாவது தகட்ட சாப்பிட்டது மாதிரி நல்ல ஒரு சாப்பாடை போட்டிங்க. ஜாக்கிரதை, 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அடுத்தது 3வது நேரத்தில் உன்னுடைய வயிற்றுக்கு வேதனை வர ஆரம்பிச்சிடும். கர்த்தர் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி உனக்கு ஏற்ற ஆகாரத்தை நீ தான் ப்ரிப்பேர் பண்ணணும், உனக்கு உரிய காரியத்தை நீ தான் மெய்யாகவே உன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டியது அவசியம். யாரோ சொல்லும் கருத்துக்கள் அது ஒரு நாள் நமக்கு நல்லா இருக்கலாம், ஒருவேளை நமக்கு நல்லா இருக்கலாம். இதையே நீ உன்னுடைய வாழ்க்கையிலே சார ஆரம்பிக்கிறது உண்டானால் உனக்கும் தேவனுக்கும் இடையிலே முக்காடு போடப்பட்டாயிற்று. உன் தேவனாகிய கர்த்தரால் உன்னை பார்க்க முடியாமல், உன்னால் உன் தேவனாகிய கர்த்தரை அறிய முடியாது. முக்காடு என்கின்ற காரியம் இருக்கக்கூடிய வரைக்கும் உன் தேவனுடைய விஷயங்களை உன்னாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. இந்த முக்காடு எப்பொழுது நீக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையின் சாயலை உன்னாலும் என்னாலும் நேரடியாய் தரிசிக்க முடிகிறது. யாரோ பேசும் கர்த்தர் அல்ல, யாரோ அறிவிக்கக்கூடிய கர்த்தருடைய காரியம் அல்ல, யாரோ உரைக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை அல்ல, நீயே உன் தேவனாகிய கர்த்தரை தடவியாகிலும் கண்டுகொள்ள வேண்டும். இந்த ஒரு உணர்வுள்ள இருதயம் உனக்கும் எனக்கும் வரணும். இந்த முக்காடு இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த இருதயம் தன் விஷயத்திலே அப்படியே திருப்தி அடைய ஆரம்பிச்சு, போது நல்ல ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன், நல்ல ஒரு செய்தியினுடைய அடிப்படையிலே கர்த்தர் என்னோடு கூட பேசினார், கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சினால் போதும், எனக்கு இந்த ஒரு விஷயம் போதும். ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தை செய்த அந்த ஆரம்ப நாளில் கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட சில விஷயங்களை பேசிக்கொண்டு வந்தார். அவர் பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்தை என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நிறைய ஊழியங்களின் ஊடாக கடந்து போறீங்கப்பா, நிறைய பிரசங்கங்களை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த பிரசங்கத்தோடு கூட நீங்கள் திருப்தி அடைந்து உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாத்திரங்களை பயன்படுத்தாது இருக்கிறது உண்டானால் ஒரு நாளில் உங்கள் பாத்திரம் இல்லாமல் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயன்படுத்தணும். யாரோ தயாரிக்கக்கூடிய உணவு அதாவது கொடுக்கப்படக்கூடிய பாத்திரங்களை அல்ல, நீ உன் வீட்டில் உனக்குன்னு வாங்கி வச்சிருக்க பார்த்தி அதை நீ பயன்படுத்த ஆரம்பித்தால்தான் இந்த பாத்திரம் உன் வாழ்க்கையிலே நிலையான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவனுக்கும் உனக்கும் இடையிலே காணப்படும் முக்காடு எது?
உன்னையும் தேவனையும் சேர விடாமல் தடுக்கக்கூடிய தடை எது? இதை உணரும் இருதயம் உனக்கும் எனக்கும் வர வேண்டும். எதனால் நான் ஆண்டவரோடு கூட சேர முடியாமல் நின்று கொண்டிருக்கிறேன்? எந்த விஷயம் என் தேவனோடு கூட நெருங்க முடியாத தடையை உருவாக்குகிறது? எந்த காரியத்தின் அடிப்படையில் என் கர்த்தராகிய தேவனை நான் நேருக்கு நேராய் சந்திக்க முடியாதவன் நான் நின்று கொண்டிருக்கிறேன்? யாரோ ஒரு மனிதனுடைய உதவியை நான் நாடுகிறதனுடைய காரணம் என்ன? நீயும் நானும் உணர வேண்டியது அவசியம். இந்த இருதயம் என் வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தார், இனி எந்த விதமான கைலாக கொடுக்கக்கூடிய மனுஷனை நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய தேவனால் தொடப்பட்ட பொழுது 2 கண்களும் குருட்டாட்டமாய் மெய்யாகவே குருடாய் மாற்றப்பட்டு போனது. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை அவன் கைலாக கொடுக்கும்படி தேட ஆரம்பித்தான். அதுக்கு காரணம் என்ன? கண்கள் இழந்து போனவன் தான் கைலாக கொடுக்கக்கூடிய மனிதனை தேட ஆரம்பிப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் கைலாக கொடுக்கக்கூடிய மக்களை தேடுகிறதின் காரணம் கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு நிலை, இருதயத்திலே உணர்வற்ற ஒரு நிலையினால எத்தனையோ விதமான ஊழியர்களை நாம் மெய்யாகவே கைலாக கொடுக்கக்கூடிய ஒரு மக்களை போல நாம் தேர்வு செய்ய ஆரம்பிக்கிறோம். என்னை நீங்க தூக்கி விடுங்க ஐயா, எங்களை நீங்கள் வழிநடத்துங்க ஐயா, எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை நீங்களே எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி எல்லா விதமான கைலாக கொடுக்கக்கூடிய மக்களை தேடுகிறதின் காரணம் உனக்கும் தேவனுக்கும் இடையிலே காணப்படும் முக்காடு அது நீக்கப்படணும். அது இருக்கக்கூடிய வரைக்கும் உணர்வு உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை என்று கர்த்தர் நமக்கு மெய்யாகவே சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கின்றார். முக்கியமான இன்னும் ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக வாசி பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் படியே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 15வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்து போயிருக்கிறது. கொழுத்து போன இருதயம் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு எந்த ஒரு காரியங்களையும் பற்றி கவலையே கிடையாது. உலகத்திலே யார் அழிந்தால் எனக்கு என்ன வந்தது? உலகத்திலே யாருக்கு என்ன பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன வந்தது? உலகத்திலே தேசம் மெய்யாகவே அழிவை நோக்கி கடந்து வந்தால் எனக்கு என்ன பிரச்சனை வருகிறது? அண்டை அயல் நாடுகளிலே பிரச்சனைகள் வருகிறது உண்டானால், தேசத்திலே கொரோனா நோயினால் வரக்கூடிய தாக்குதல்கள் வருகிறது உண்டானால், மகாராஷ்டிரா மாநிலங்களில் இன்றைக்கு தீவிரமாய் வரக்கூடிய கொரோனா நோய் அநேக விதமான மக்கள் இப்ப சொல்றாங்க, மகாராஷ்டிரா போன்ற அந்த மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் தமிழகத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால் இ பாஸ் கட்டாயமாக்கப்படுகிறது. அண்டை மாநிலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பல மாநிலங்களை அங்கிருந்து வரக்கூடிய மக்களை நம்முடைய தமிழகத்திற்கு வரவிடாத அளவுக்கு தடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் இவைகளை பற்றி எவ்வளவேனும் அக்கறை இல்லாமல் தன் குடும்பத்திற்காய் தன்னுடைய தேவைகளுக்காய் எவன் ஒருவன் கவலைப்பட ஆரம்பிக்கிறானோ, நான் நல்லா இருக்கணுங்க, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய ஊழியம் நல்லா இருக்கணும், என்னுடைய தேவை நல்லா இருக்கணும், என்னுடைய சூழ்நிலைகள் நல்ல முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நல்ல மாதிரியான ஒரு படிப்பின் ஊடாக கடந்து போக வேண்டும், இந்த ஒரு நினைவு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் உன் இருதயம் கொழுத்து போன இருதயம். கர்த்தர் அந்த வசனத்தில் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் அவர்களை ஆரோக்கியமாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஆரோக்கியமாக்கப்படாத அளவிற்கு அவர்கள் இருதயம் கொழுத்து போனதாய் காணப்படுகிறது. நான் உங்களை தேடி வர்றேன், அவர்களை சுகமாக்க வேண்டும் என்று நான் விருப்பத்தோடு கூட வருகிறேன், அவர்களுடைய குறைவுகளை நின்று அவர்களை விடுவிக்கும்படிக்காக நான் வருகின்றேன். ஆனாலும் அவர்கள் ஆரோக்கியமாக்கப்படாதபடி கொழுத்து போன நிலையில் காணப்படக்கூடிய மக்களாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த கொழுத்து போன இருதயம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எல்லா நன்மையான காரியங்களை இழந்து போகக்கூடிய மக்களாய் நாம் மாற்றப்பட்டு விடுவோம். சூழித்தவனாய் கொழுத்து போனவனாய் காணப்படக்கூடிய எவனுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி அக்கறையே வருகிறது இல்லை, எந்த விதமான விஷயங்களை பற்றி பயம் நடுக்கம் வருகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய காலம் இதோ இறுதி காலத்தை நோக்கி வருகிறோம், அப்படி அங்கே பரவாயில்ல போயிட்டு போகலாம் என்று சொல்லி தன் மட்டிலே தன்னுடைய வேலைக்குரிய காரியங்களை நோக்கி கடந்து போகக்கூடிய ஒரு மனிதன், எதையும் பற்றி அக்கறையற்ற ஒரு நிலையோடு கூட காணப்படக்கூடிய மனிதனை பற்றி வேதம் சொல்கிறது கொழுத்த இருதயம் உள்ளவன். இந்த இருதயம் உனக்கும் எனக்கும் மாற்றமடைய வேண்டியது அவசியம். உணர்வான இருதயம் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இப்பொழுது தேசம் எதை நோக்கி கடந்து போகிறது, எந்த பயங்கரங்களை நோக்கி கடந்து போகிறது, எந்த உபத்திரவத்தின் பாதை தேசத்திற்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உணர்வும் அறிவும் நம்முடைய வாழ்க்கையிலே வராதிருக்கிறது உண்டானால் எத்தனை கிறிஸ்தவர்களை இன்றைக்கு நாம் கண்கூடாய் பார்த்து கொண்டு வருகிறோம்.
கொஞ்ச நாளைக்கு முன்னால் செய்தி குறிப்புகளில் நிறைய விதமான ஆவிக்குரிய மக்கள் ஒரு காரியத்தை பற்றி பேசினாங்க. என்ன ஒரு காரியத்தை பற்றி பேசினாங்க? லாக்டவுன் பீரியடில் தான், அதாவது எந்த விதமான மக்களும் வெளியே போகக்கூடாது என்று சொல்லி அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாட்களில் தான் ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் பெருக ஆரம்பித்ததாம். நிறைய பிள்ளைகளை அவர்கள் பெற்றாங்க. நிறைய பேருக்கு அவர்கள் அநேகம் திருமணங்களை ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த லாக்டவுன் பீரியட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தன்மை எதனால் கொடுக்கப்பட்டது? இது எதற்காக ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்க ஆரம்பித்தார்? நீயும் நானும் உன்னையும் என்னையும் உய்த்து ஆராய வேண்டும் என்று தானே. நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய சட்ட திட்டங்களுக்கு ஊடாக அடைக்கப்பட்ட ஒரு நிலையின் ஊடாக காணப்படுகிறதன் காரணம் என்ன? ஒரு பால் வாங்க வேண்டும் என்றால் எங்கும் அங்கும் வீதியிலே அலைந்து திரியக்கூடிய ஒரு நிலையிலே நான் காணப்பட்டேனே. எந்த ஒரு மார்க்கத்திற்கும் வழி இல்லாதிருக்கக்கூடிய நிலையை கர்த்தராகிய தேவன் தந்ததற்கு காரணம் என்ன? உணரக்கூடியவன் இல்லை, அறியக்கூடியவன் அல்ல, எந்த விதமான காரியங்களை பற்றி சிந்திக்கக்கூடியவன் இல்லை. எல்லா ஜனங்களும் தங்கள் தங்கள் மனம் போன போக்கின்படியே ஓட துவங்க ஆரம்பித்தாங்க. லாக்டவுனை அவர்கள் மெய்யாகவே சந்தோஷமாய் ஆசரிக்க துவங்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இப்படிப்பட்ட மனம் நிறைந்த மனிதனுக்கு பெயர் கொழுத்த இருதயம். இது கர்த்தருடைய காரியங்களை புரிந்து கொள்ள மனமற்றதாய் தன்னுடைய வழிகளை நாடி தேடக்கூடிய ஒரு மனம் வாய்ந்ததாய் காண்பிக்கப்படுகிறது. தன்னுடைய காரியங்கள் நல்ல முறையில் நடந்தால் போதும், தன் மட்டில் தன்னுடைய ஊழியம் நல்ல முறையில் காணப்பட்டால் போதும், யார் எக்கேடு கெட்டு போனால் எனக்கென்ன வந்தது என்று சொல்லி நினைக்கக்கூடிய நினைவுகள் எல்லாம் கொழுத்த இருதயம். இந்த இருதயம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையும் விட்டு நீங்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். உணர்வான இருதயம். தேவன் எதை என் வாழ்க்கையிலே விரும்புகின்றார்? நானும் நீயும் செய்ய வேண்டிய பணி என்ன? நீயும் நானும் ஓட வேண்டிய ஓட்டம் என்ன? உனக்கும் எனக்கும் கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன? இவைகளை நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு நிறைந்த இருதயம் உனக்கும் எனக்கும் வர வேண்டும் என்று தேவனுடைய சத்திய வேத வாக்கியங்கள் தீர்க்கமான விஷயத்திலே நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த உணர்வு நிறைந்த ஆவி உருவாக்கப்பட ஆரம்பித்தால்தான் வரக்கூடிய காலங்களுக்கு நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன், இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. லூக்கா 12வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். எங்க போய் என்னுடைய பொக்கிஷத்தை நான் சேர்த்து வைக்க வேண்டும் தெரியல. இந்த நாட்களில் ஜனங்கள் ஊழியக்காரர்கள் என்கிற பேர்ல உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடிய மக்களாய், எல்லா விதமான மக்களுடைய கரங்களில் இருந்து வாங்கக்கூடிய எல்லா விதமான சொத்துக்களை தன்வசமாய் சேர்க்கக்கூடிய ஊழியர்கள், பிரசங்கத்தின் மூலமாய் கோடி கோடியாய் தன்னுடைய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஊழியர்கள். கர்த்தர் சொல்லுகின்றார், உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உன் இருதயம் அங்கதான் இருக்கும். கர்த்தராகிய தேவனை நோக்கி உன் இருதயம் திரும்ப வேண்டும் என்றால் உன் பொக்கிஷம் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வேண்டியது அவசியம். நீ ஆண்டவராகிய தேவனுக்கென்று நீ சாப்பிட்டையோ சாப்பிடலையோ, நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை சந்தித்தாயோ இல்லையோ, ஆனால் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கை மறுமையிலே மகா பெரிய பொக்கிஷ வைப்பாய் சேர்க்கப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கென்று ஒரு கல்லை நீ நகர்த்தினால் கூட, ஒரு கல்லை நீ தூக்கி வைத்தால் கூட அதனுடைய பலன் மறுமையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, இத்தனை நாட்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய நீ கர்த்தருக்கென்று எதை நீ சாதித்தாய்? கர்த்தருக்கென்று எதை நீ செய்தாய்? கர்த்தர்கிட்ட போய் பிச்சைக்காரமா நீ கேட்ட, ஆண்டவரே நீ ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளையை ஆசீர்வதியும், வியாதி வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, தேவைகள், என்னுடைய கடன் பாரங்கள் நீக்கப்பட வேண்டும், கர்த்தர் நோக்கி நீ கேட்க ஆரம்பித்தாய். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு எத்தனையோ விஷயங்களை செய்தேனே, நீ எனக்காக என்ன காரியத்தை செய்தாய்? எனக்காக என்ன ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக துவங்கினாய்? என்னுடைய எல்லா விதமான மகிமைக்காக நீ இந்த உலகத்திலே சாதித்த தன்மை என்ன? ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஜீவன் மறு உலகத்திற்கு கடந்து போயிற்று. மறு உலகத்திற்காக கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவர் இந்த பூமியில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பெரிய ஊழியங்களை செய்த ஒரு மனிதன். நிறைய சேட்டலைட்லாம் விட்டுருக்கிறார். சேட்டலைட்லாம் விட்டு அதன் மூலமாய் அநேகம் விதமான மக்களுக்கும், மொழியறியாத மக்களுக்கும், அநேகம் விதமான முகமறியாத மக்களுக்கும் ஊழியம் செய்த, நிறைய சிடி கேசட் ரிலீஸ் பண்ணி, நிறைய கேசட்ஸ் ரிலீஸ் பண்ணி, நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி பெரிய ஊழியங்களை சாதித்த ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து போனார்.
பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் எழுந்து நின்று அந்த ஊழியக்காரனை வரவேற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய அநேக விதமான ஊழியக்காரர்கள் நின்றாங்க. இவன் என்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த உலகத்தில் மகிமையான ஊழியங்களை மெய்யாகவே செய்தவன். இவன் என்னுடைய ஊழியத்திற்காக எத்தனையோ காரியங்களை செய்து முடித்தவன். இரவு பகல் பாராமல் புத்தகங்களெல்லாம் எழுதி அநேகம் வானொலி செய்திகளின் மூலமாய் என்னுடைய வார்த்தைகளை அறிவித்து தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாய் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பெரிய பெரிய காரியங்களை சாதித்த ஒரு மனிதன் என்கிறதை பற்றி இயேசு கிறிஸ்து பேசப் போகின்றார். பேசுகிறதற்கு முன்பதாக அவருக்கு பக்கத்தில் ஒரு மனிதன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அவனும் அதாவது முன்பதாகவே மரித்து போன ஒரு மனிதன் ஒருவன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய ஆவி அவருடைய கண்கள் பார்த்து அந்த மனுஷனை பார்க்கக்கூடிய நேரத்தில் உச்சம் தலை துவங்கி உள்ளங்கால் பரியந்தம் எல்லா இடத்திலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கக்கூடிய சரீரம் உள்ளவனாய், உடல் முழுவதும் பிரகாசிக்கக்கூடிய சரீரம் உள்ளவனாய் அவன் இருக்கிறதை அவருடைய கண்கள் பார்த்தது. அந்த சகோதரனை பார்த்து அவர் கேட்டார், ஐயா, நீங்கள் என்ன காரியத்தை செஞ்சீங்க? இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லா மக்களை காட்டிலும் நீங்கள் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறீங்களே, உங்களுடைய முகம் உங்களுடைய சரீரம் ஒட்டு மொத்த சரீரமும் கூட பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சத்தை போல் இருக்கிறதை நான் பார்க்கிறேனே, நீங்கள் ஆண்டவராகிய தேவனுக்கென்று என்ன ஊழியம் பார்த்தீங்க? அவர் சொன்னார், கர்த்தராகிய தேவனுக்கென்று இரத்த சாட்சியாக நான் மரிக்கும்படி ஒப்புக் கொடுத்தேன். இப்பொழுது மின்னக்கூடிய ஒவ்வொரு பகுதி நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த மின்னக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவராகிய இயேசுவுக்கென்று நான் பட்ட அடிகள் என்கிறதை பற்றி பேசினார். ஒவ்வொரு அடியும் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே மின்னக்கூடிய மகா பெரிய ஜொலிக்கக்கூடிய வைரத்தை போல காண்பிக்கப்படுகிறது என்கிறதை பற்றி சொன்னார். இன்னொரு மனுஷனை பார்த்தாரு. அவருக்கு ஒரு பகுதி முழுசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சமாய். அவரை பார்த்து கேட்டார், ஒரு பகுதி கொஞ்சம் மீடியமான வெளிச்சமாக இருக்குது, இன்னொரு பக்கம் பயங்கரமான வெளிச்சமாக இருக்கிறது. ஆண்டவராக தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றாக இந்த ஒரு கையை இந்த ஒரு காலை கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அந்த ஜனங்கள் துண்டித்து போட்டாங்க. ஆகவே இந்த ஒரு பகுதி முழுவதும் வெளிச்சமாக இருக்கிறதை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவருடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது என்கிறதை பற்றி பேசினார். ஒவ்வொருத்தரையும் பார்த்தா எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் பிரைட்டா. எல்லாரையும் பார்த்த அந்த மனிதன் இப்பொழுது தன்னை அவர் பார்த்தார். எங்கேயுமே பிரைட்னஸே இல்லை, சாதாரணமாக உட்கார்ந்துருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து எனக்கு என்று ஊழியம் செய்த நல்ல ஒரு ஊழியக்காரர், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக எல்லா இடங்களிலும் பிரசங்கத்தின் ஊடாய் கடந்து போன ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன், அநேகம் சிடிக்களை ரிலீஸ் பண்ணி, அநேகம் ஒளித்தட்டுக்களை ரிலீஸ் பண்ணி, அநேகம் விதமான டிவி சேனல்களிலே பேசி என்னுடைய வார்த்தைகளை அறிவித்த நல்ல ஒரு ஊழியக்காரர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்படிக்காக இயேசு கிறிஸ்து எழுந்த மாத்திரத்தில் இந்த ஊழியக்காரன் இயேசுனுடைய கால்கள் அப்படி நெடுஞ்சாங்கடையாக விழுந்தான். ஆண்டவரே, தயவு செய்து ஒரே ஒரு முறை இந்த உலகத்திற்கு நீர் என்னை அனுமதிக்க வேண்டும். எதுக்குப்பா அப்படின்னு கர்த்தராகிய தேவன் கேட்டார். இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு கூட வாசம் பண்ண எனக்கு அருகதை இல்லை. எல்லா மக்களும் அடிபட்டு காயப்பட்டு வேதனைகளின் ஊடாக கடந்து வந்திருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லா விதமான காரியங்களையும் இழந்து போனவர்களாய் வந்திருக்கிறாங்க. நான் எல்லா விஷயங்களையும் எனக்கென்று வைத்து சின்ன ஒரு ஊழியத்தை நான் செஞ்சிருக்கிறேன். இவர்களுக்கு முன்பதாக நிற்க எனக்கு தகுதி இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் அவரை பார்த்து கேட்டார். ஆண்டவரே, ஒரே ஒரு முறை என்னுடைய ஜீவனை பூமிக்கு அனுப்ப வேண்டும். நான் பாடுகளைப்பட்டு வேதனைகளைப்பட்டு என் பொக்கிஷத்தை உம் ராஜ்யத்திலே சேர்க்க வேண்டும் என்கிறதை பற்றி அந்த மனிதன் கேட்ட மாத்திரத்தில் கர்த்தர் சொன்னார், நீ போ, உன்னுடைய வார்த்தையின்படி நான் உனக்கு தந்தேன் என்கிறதை பற்றி பேசினார். அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் கடைசியிலே முகம் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பிரேதை பட்டியை திறக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கைகளும் கால்களும் அசைக்கப்பட்டது. ஜனங்கள் பார்த்தாங்க, உயிரோடு கூட எதிர்த்தார். எழுந்து பின்பு அவர் ஊழியங்களின் ஊடாக கடந்து போனார். எங்கெங்கே அடிகள் உண்டோ, காயம் உண்டோ, இருக்கக்கூடிய காசெல்லாம் தொலைச்சிட்டார். ஏழை எளிய மக்களுக்கு வாரி இறைத்து கொடுக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்க்கணுமே. அவருடைய மனம் உண்மையான காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்தது. பொக்கிஷங்களை நான் இந்த உலகத்திலே சேர்த்ததினாலே மறு உலகத்தின் மகிமையான காரியங்களை இழந்து போய்விட்டேன். மறு உலகத்திலே மகிமையை பெற வேண்டும் என்றால் என் இருதயம் அங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொக்கிஷத்தை மறு உலகத்திலே சேர்க்க வேண்டும் என்கிற மனதை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உன் இருதயம் அதை சார்ந்ததாகவே காணப்பட முடியும். தேவனாகிய கர்த்தருக்குள் நீ பொக்கிஷத்தை அதிகமாய் சேர்க்கிறது உண்டானால், கர்த்தருக்கென்று பாடுகளையும் தியாகங்களையும் வேதனைகளையும் நீ ஏற்று அனுபவிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் இருதயம் தேவனோடு கூட இணைந்ததாய் காணப்பட முடியும். இப்படி உணர்வு நிறைந்த இருதயமாய் உன் இருதயமும் என் இருதயமும் மாற்றப்பட்டால்தான் கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் நாட்களுக்கு முன்பதாக சாத்தானுக்கு எதிரடையாக நிற்கக்கூடிய வல்லமையான யுத்த வீரனாய் நீயும் நானும் எழும்ப முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய வாயின் வார்த்தைகளின்படி கர்த்தாவே, எங்கள் இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் மாற்றப்பட வேண்டும். மந்தமான இருதயம் எங்களை விட்டு நீங்க வேண்டும் கர்த்தாவே. யூதாஸ் காரியத்திற்கு ஆண்டவராகிய இயேசுவோடு கூட உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே மந்த இருதயம் இருந்ததினாலே கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அருகாமையில் இருந்து பிசாசு பேசும் வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய மகிமையை தொலைத்து போட்டு மந்த இருதயம் எங்களை விட்டு நீங்க வேண்டும் கர்த்தாவே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே எங்களுடைய பொக்கிஷம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படக்கூடியதாய் விளங்கும்படியான உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை மூடியிருக்கும் முக்காடுகள் விலக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வு எங்கள் வாழ்க்கையிலே தேவை என்று ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு சொன்னீரே. எங்களிலே நாங்கள் திருப்தி அடையக்கூடிய அளவிற்காய் காணப்படக்கூடிய கொழுத்து போன இருதயம் எங்களை விட்டு மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு சொன்னீரே. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே உணர்வு நிறைந்த இருதயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு எதற்காய் இந்த உலகத்திலே வந்தோம், எதை நோக்கி நாங்கள் போக வேண்டும், எங்களுக்கென்று கர்த்தர் வைத்த பணி என்ன என்கிறதை உணர்ந்து அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் இயங்கும் நல்ல கிறிஸ்தவனாய் நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் எழும்ப கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கல்லான இருதயத்தை கர்த்தருடைய கரம் அப்புறமாக்கி சதையான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் உருவாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்று முதல் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் இயேசுவின் நாமத்தினால் பற்றி பிடிப்பதாக, இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்கிறதை உணரக்கூடிய உணர்வை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் இயங்கும் வல்லமை வாய்ந்த கிறிஸ்தவர்களாய் நிற்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இருதயத்தின் உணர்வு நம் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய வேத வாக்கியத்தின்படி இயங்கும் கிறிஸ்தவனாய் நீ உன்னிலே மெய்யாகவே இயக்கம் கொள்ளக்கூடியவனாய் விளங்க துவங்குவாய். உனக்கும் தேவனுக்கும் இடையிலே காணப்படும் முக்காடுகள் நீக்கப்பட்டு பரஸ்பரமான உறவுள்ளவனாய் மாற்றப்பட்டு தேவ சித்தத்தை நிறைவாக்கி சாத்தானின் ராஜ்யத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய நல்ல ஒரு போர் சேவகனாய் கர்த்தராகிய தேவனுக்குள் விளங்குவாய் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.